ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக எப்படி நாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நமக்கு தேவைப்படுற நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது கொசுவத்தி தாங்க. நிறைய பேர் நாம் கொசுவத்தி யூஸ் பண்ணுவோம். இந்த கொசுவத்தி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கையில் உடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக உடச்சி எடுத்தாச்சு. நிறைய பேர் நாம் கொசுவத்தி வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா கொசு வர வேலைக்கு அதை எடுத்து வச்சுட்டு கொசு வராமல் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை நாம் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் போகிறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதாவது வடிகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தண்ணி எல்லாமே போகும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கரப்பான் பூச்சி இன்னும் பூரான் கூட வந்துட்டுருக்கும். அதுவுமே இன்சைடு பாத்ரூம், அதாவது வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருந்தாவோ அல்லது அட்டாச்சு பாத்ரூம் இருந்தாவோ பூரான் வந்து நம்ம ரூமுக்குள்ளேயே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கொசுவத்தியை நாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சிட்டு இந்த பூரான் வர்ற இடத்துல, அதாவது பாத்ரூமில் வந்தது அப்படின்னா பாத்ரூமில் தண்ணி போகிற இடத்துல போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பூச்சி வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நம்ம எல்லாமே நைட் டைமில் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி எடுத்து கிச்சன் சிங்கில் போட்டு வைக்கும்போது இந்த சிங்குடைய ஓட்டை வழியாக பூச்சிகள் எதுவுமே வராதுங்க. முக்கியமாக சொல்ல போகணுன்னா நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போனதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து வந்து கிச்சனில் பாருங்கள், நிறைய பூச்சிகள் ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பூச்சிகள் எதுவுமே வராது. நான் இப்போ ஒரு காலி கவர் கோல்கேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த காலி பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். கோல்கேட்டோ அல்லது நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கடைசியில் காலி ஆகிற அந்த வேளையில் நாம் இதை ரொம்ப பிதிக்கிடுவோம். ஆனால் எவ்வளோ பிதுக்கி அதை எடுத்தாலும் சரி உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட் வந்து வரவே வராது. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது சுடு தண்ணி பார்த்திங்கன்னா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது காலி கவர், இந்த காலி கவரை நாம் அதில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும், உள்ளே நமக்கு எவ்வளோ பேஸ்ட் இருக்குதோ அத்தனையுமே வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு பார்க்கும்போது நிறைய பேஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ எப்போவுமே காலி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே தூக்கி போடாமல் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், உள்ளே நமக்கு தேங்கி இருக்கிற அத்தனை பேஸ்ட்டுமே நம்ம கையில் வந்து கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இந்த சப்பாத்தி காலையிலே போட்ட சப்பாத்தி தான். எப்போவுமே நம்ம காலையில் போட்ட சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி அல்லது 2 சப்பாத்தி நமக்கு மிச்சமாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ எனக்கு ஒரு சப்பாத்தி மிச்சம் வந்தது, அதை நான் வந்து பாதியாக கிழிச்சிட்டு சாயங்காலம் வேளையில் நான் வந்து இட்லி போட்டேன். இப்போ நம்ம அந்த இட்லி குண்டா மேலே அந்த பழைய சப்பாத்தி எடுத்து வைக்கும்போது சப்பாத்தி ஈஸியாக சூடாகி கிடச்சிடும். இதுக்காக நம்ம தனியாக பேன் வச்சு சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதே சமயத்தில் சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ கோடை காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை வரப்போகுது. குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம 2 மாதம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம முதல்ல வாட்டர் பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிரியாணி இலை, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பிரியாணி இலை, அதில் ஒரே ஒரு இலையை மட்டும் இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ நம்ம இந்த பாட்டிலை எடுத்து யூஸ் பண்ணாலும் அந்த பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது எந்த விதமான கெட்ட வாடையும் அடிக்காமல் நல்லா இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக, அதாவது மீன் வந்து பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஏற்கனவே மசாலா சேர்த்துட்டேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு காரம், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு, இது மட்டுமே சேர்த்துருக்கிறேன். நாம் மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதிகமான எண்ணெய் நமக்கு தேவைப்படும். நிறைய பேர் நம்ம டயட்டில் இருக்கிறவங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கூட மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுற காரணத்தால் நம்ம ஃபிஷ் ஃப்ரையை அவாய்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப சுலபமாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நாம் இன்றைக்கி மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு குக்கர் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குக்கரை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு உள்ள கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன்.
இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி உப்பு, அதாவது பவுடர் உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பவுடர் உப்பில் கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம். இப்போது குக்கர் நல்லா சூடு ஆகிட்டு இருக்குது, அதே மாதிரி உப்பும் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ ரெண்டுமே கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஒரு வாழை இலையை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாழை இலையை முன்னாடியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இலை உடையாமல் இருக்கும். அல்லது நம்ம யூஸ் பண்ணும்போது இலை நல்லா உடஞ்சி போயிடும். கடைசியாக பார்க்கும்போது மீனெல்லாம் நமக்கு சிதறிடும். அதனால் முதலே இலையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மீனை உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலையில் மீனை பொதிஞ்சு எடுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதாவது அதை பேக் பண்ணுற மெத்தட் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படியாவது அதை உருட்டி எடுத்தோம் அப்படின்னா கடைசியில் மீன் நமக்கு சரியாக வராது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, இந்த மீன் இந்த மாதிரி நான் எப்படி பேக் பண்ணணும் அதே மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. நல்ல பெர்ஃபெக்டாக நம்ம இப்போ மீனை கவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம உப்பு சூடு பண்ண வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த உப்புக்குள்ளே இந்த மீனை இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு நல்லா சூடாக இருக்குது. அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் முதல்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம மீன் வச்சதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. மீனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டு மேலே கொஞ்சம் உப்பை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மெத்தட். இதில் உப்பு இறங்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் கூட உப்பு இறங்கவே இறங்காதுங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குமோ, அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமோ அப்படின்னுலாம் பயப்படவே தேவையில்லை. முதல்லையே நாம் ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது வெயிட் போடக்கூடாது. அதாவது விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீன் தான் உள்ளே வச்சுருக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் மீனாக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ மீன் வச்சுருந்தாலும் சரி, அதாவது 1 கிலோ மீன் வச்சாலும் கூட நம்ம இந்த மாதிரி இலையில் அடுக்கி கரெக்டாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நமக்கு மீன் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மேலே ஒரு இலை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய மீனையும் எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் நமக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த லாஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம். சப்போஸ் இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கடைசியாக ஒரு 2 நிமிஷம் நாம் இதை செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா மீன் இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சில வேளைகளில் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் கூட மீன் சாஃப்டாக இருக்காது. ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். வெளிப்புறத்துல எல்லாம் கல் மாதிரி இருக்கும், உள்ளே மட்டும் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் அந்த மீனுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் பிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெயில் போட்டு நம்ம டைரெக்டாக சூடு பண்ணும்போது அந்த மீனுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. ஆனால் அதை விட சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நமக்கு 1 கிலோ மீன் வாங்கணும் அப்படின்னா மொத்தமாக இலையில அடுக்கி வச்சுட்டு சேர்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நம்ம மொத்தமாக வைக்கும்போது நமக்கு செஞ்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. நமக்கு இந்த உப்பை நம்ம வச்சுட்டு மறுபடியும் எப்பப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.